பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், களத்துக்கும் வருவோம் கருத்தும் சொல்லுவோம்னு தீவிர அரசியல் செய்கிற தலைவர் தெரியுமா மேன்? என்ன தர தளபதி எக்ஸ் பதிவு போட்டிருக்காரா? கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட மேன். எக்ஸ் தளத்துல பதிவு போட்டுக்கிட்டு இருந்த தாவேகா தலைவர் விஜய் நேரடியா களத்திலையும் அரசியல் செய்யறதோட அறிக்கையும் விட்டு கேள்வி கேட்கிறாரு மேன். இப்ப என்ன அறிக்கை வந்திருக்குது தர? தமிழ்நாடு அரசு டெல்லிக்கு வைக்கிற கோரிக்கையை ஏன் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற கூடாதுன்னு தமிழக வெற்றி கழகம் சார்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காரு மேன். அப்படி என்ன கோரிக்கை தர? உயர்கல்வியை பத்தியா, ஆளுநரை பத்தியா? அங்கெல்லாம் போகாத மேன், இது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான கோரிக்கை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பனையூர்ல தானே இருக்காரு தர. ஒரு கட்சி வச்ச கோரிக்கை இன்னொரு கட்சி வைக்க கூடாதுன்னு இல்ல மேன், சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுக்கலாம்னு விஜயும் இப்போ சொல்றாரு. அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குதா தர? தாவேகா தலைவர் விஜய் அறிக்கையின்படி பீகார்ல, கர்நாடகாவில், இப்போ தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் நடத்துங்கன்னு விஜய் சொல்றாரு. அதுக்கு திமுக தரப்புல இருந்து பதில் சொல்லியிருக்காங்களா தர? விஜய் அறிக்கைக்கு உடனுக்குடன் பதில் சொல்ற மாதிரி திமுக இன்னும் தயாராகல. ஆனா ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க. அப்படி என்ன தர சொல்லியிருக்காங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்தாலும் எந்த திட்டத்தையும் செய்ய முடியாது, இடஒதுக்கீடு தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியாது. அதுவே மத்திய அரசு எடுத்தா அதையெல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்களாம். அது உண்மைதானா தர? இடஒதுக்கீடு தொடர்பான சில விஷயங்களை நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து தான் நிறைவேற்ற முடியும். அதனால டெல்லியே முடிவு செஞ்சா நல்லா இருக்குன்னு திமுக நினைக்கிறாங்களாம். அது விஜய்க்கு தெரியுமா தர? தெரிஞ்சிருக்கும். இப்போ திமுகவுக்கு கணக்கெடுப்பு எடுத்தாலும் நெருக்கடி வரும், எடுக்காம பேசிக்கிட்டே இருந்தாலும் நெருக்கடி வரும். அங்கதான் அரசியல் கணக்கு போட்டிருக்கு தாவேகா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.